மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். நாம் இங்கே அந்தர்யோகத்தில் உத்தவ கீதைக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 53வது அந்தர்யோகம் இந்த ஆசிரமத்தில் நடக்கிறதுல. ஏற்கனவே பகவத்கீதைக்கு ஒரு 19 அந்தர்யோகம் பார்த்தோம். பிறகு இடையில ஒரு அந்தர்யோகம் வேறு கலந்து பார்த்தோம். இப்போ இது 53வது அந்தர்யோகம் உத்தவ கீதை விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உத்தவ கீதையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அத்தியாயம் 6வது அத்தியாயம். பாகவதத்தில் 11வது அத்தியாயம். பாகவதத்தில் 11வது அத்தியாயம், 11வது ஸ்கந்தம், 11வது அத்தியாயம். உத்தவ கீதைன்னு எடுத்துக்கிட்டால் 6வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் உத்தவ கீதையில் முதல் அத்தியாயம் பூரா கதையாக வந்தது. எல்லாம் பகவானை கூப்பிடுறது, எல்லாம் இங்கேருந்து உங்கள் அவதாரதெல்லாம் முடிஞ்சு போச்சு வாங்கன்னு கூப்பிட்ற கதை வந்தது. 2வது அத்தியாயத்திலையும் கதை வந்துட்டு பிறகு கலிதர்ம அழிவை பற்றியெல்லாம் சொன்னார். வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு அவதூத கீதை அதில் முக்கியமாக வந்தது. இந்த பகவத்கீதையில் அவதூத கீதை உத்தவ கீதைக்குள்ளே பிறகு அவதூத கீதை. யது மகாராஜாவுக்கு அவதூதர் சொன்ன உபதேசம். அதில் மொத்தம் 24 குருமார்களை சொல்லி அவர் எங்கேயெல்லாம் பார்க்குறாரோ அதெல்லாம் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். பிறகு தன் உடம்புலேருந்தே சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 25 குருமார்களை பற்றி சொன்னார். அதில் 22வது அத்தியாயத்தில் 8 குருமார்கள், 3வது அத்தியாயத்தில் 9 குருமார்கள் பார்த்தோம், 4வது அத்தியாயத்தில் 7 குருமார்கள் பார்த்தோம். பிறகு மீண்டும் உத்தவருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பொதுவாக இந்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த உத்தவ கீதையில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் 3மே கலந்து வரும். வேதாந்தத்தில் முக்கியமாக கர்மயோகம், ஞானயோகம், பக்தி எல்லாத்துலேயும் கலந்து ஊடுருவி இருக்கும். இதையெல்லாம் கலந்து மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த 5வது அத்தியாயம் உத்தவ கீதையில் பார்க்கும் பொழுது கர்மயோகத்தின் சாரம், பிறகு ஞான யோகத்தை சொல்லி வேதாந்தத்தின் சாரத்தெல்லாம் சொல்லி அதில் ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் நம்ம இந்த 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன கேள்வி கேட்டார்னா, எல்லாம் ஒரே உடம்புல இருக்காங்க, எல்லோரும் ஒரே ஜீவராசிகள் தான், ஏன் ஒருத்தன் பந்தப்பட்டுட்டு சம்சார சக்கரத்தில் உழல்றான், ஒருத்தன் ஏன் மோட்சம் அடைஞ்சு மேலே போய் இருக்கான் அப்படிங்கிற கேள்வி கேட்டார். அதுக்காக பந்தப்பட்டவன் எப்படிப்பட்டவன், பந்தப்படாதவன் எப்படிப்பட்டவன், பந்தத்துக்கு காரணம் அறியாமைன்னு சொன்னார். ஒரே உடம்பு தான், ஒருத்தன் அறிவோடு இருக்கான், ஒருத்தன் அறிவு இல்லாமல் இருக்கான். தன்னை பற்றி அறியாமை, கடவுளை பற்றி அறியாமையில் இருக்கிறவன் பந்தப்பட்டிருக்கான். இது 2 பற்றி அறிஞ்சவன் பந்தப்படாமல் இருக்கான்னு சொல்லி பந்த லட்சணம் மோட்ச லட்சணம்னு சொல்லி அந்த 5வது அத்தியாயத்தில் கேட்ட கேள்விக்கு 6வது அத்தியாயத்தில் பதில் சொல்ல ஆரம்பித்தார். நம்ம இப்போ 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பந்தப்பட்டவன் லட்சணத்தை சொல்லும் பொழுது அஞ்ஞானியனுடைய லட்சணம் வந்துடும், அறியாமையில் இருக்கிறவனுடைய லட்சணம் வந்துடும். பந்தப்படாதவனுடைய லட்சணத்தை சொல்லும்போது ஞானியனுடைய லட்சணம் வந்துடும். பிறகு ஞானம், அஞ்ஞானம் இதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லி ஒருவன் ஞானத்துக்கு எப்படி வர வேண்டும்னு சொன்னார். நம்ம நிறைய திருவாசகம் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம், கீதை படிக்கிறோம், பாராயணம் பண்ணுறோம். வெறும் சத்தத்தோடு இல்லாமல் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அர்த்த ஞானம் எப்படி வரும்? இந்த மாதிரி உபதேசம் கேட்கறதுனால தான் வரும். அதனால் அர்த்த ஞானத்திற்கு என்ன சாதனைன்னு சொன்னால் ஞான யோக சாதனைன்னு சொன்னார். ஞான யோகம்னா உட்காந்து கண்ணை மூடி காட்டில் தியானம் பண்ணி ஞானம் அடைகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஞானம்னா ஒரு குருவிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். சிரவணம்னு பேர். ஞான யோகம் ஃபஸ்ட்டு சிரவணம். இப்போ நம்ம கிளாஸில் இங்கே கீத கிளாஸோ அங்கே டவுனில் நடக்கிறதோ இந்த அந்தர்யோகமே மெயினாக ஞான யோகம்தான். சில பேர் ஞானம் ஏதோ நம்ம தவம் பண்ணால் கிடச்சிருன்னு சொல்லுவாங்க. தவம் பண்ணுறது தகுதியை கொடுக்கும், பக்குவத்தை கொடுக்கும், நிறைய ஆற்றலை கொடுக்கும். ஆனால் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது குரு மூலமாக கேட்டுத்தான் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால தான் கீதையில் கூட அர்ஜுனன் கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாரு, உபதேசம்தான் பண்ணுறாரு.
இல்லை நீ தவம் பண்ண, இல்லை தலையில் கையை வச்சு உனக்கு ஞானம் வந்துடட்டும்னு அவர் பண்ணலை. கடவுள் தானே, அவர் நினச்சா தலையில் கையை வச்சாலே ஞானம் கிடச்சிருமா இல்லையா? ஆனால் அப்படி கிடைக்காதுன்னு சொல்லித்தான் அவர் கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்கிறார். அதே மாதிரி உத்தவ கீதையிலையும் பார்த்தீங்கன்னா உத்தவர் கேள்வி கேட்குறாரு, பகவான் பதில் சொல்கிறார். இப்படித்தான் இந்த ஞானத்தை பெற முடியுமே ஒழிய, சரி அப்போ பூஜை பக்தி கர்மயோகம்லாம் எதுக்குன்னா, இந்த ஞானம் உள்ளே போகணும்னா அதுக்கு தகுதி வேணும். நல்ல பக்தி பண்ணி பூஜை பண்ணி கர்மயோகமெல்லாம் பண்ணி தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இந்த ஞானம் நல்லா புரியும். இல்லாட்டி வேகாக இருக்கும். சில நேரங்களில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே தகுதி வரும். கேட்குறது ஒரு தகுதி வந்து அதை புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஞான யோக சாதனையை பற்றி நிறைய சொல்லி அதுக்கு கர்மயோகம் பக்தி யோகம்லாம் படியாக இருக்கும்னு சொன்னார். பிறகு இந்த ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணணும், கர்மயோகம்லாம் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு சாதனை சொன்னார், சத்சங்கம் சொன்னார். நல்லவர்களின் சேர்க்கை. கெட்டவர்களோட சேர்ந்தால் என்ன பண்ணுவோம்? கெட்டவனாகத்தான் மாறுவோம். நல்ல நண்பர்களோட சேர்ந்தால் நல்ல விஷயம் வரும். அப்போ சத்சங்கம் தேவை. அப்போ நல்ல பக்தியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நல்ல மனிதர்களோட சேரும் பொழுது நல்ல விஷயத்தில் ஈடுபாடு வரும். நல்ல விஷயத்தில் ஈடுபாடு வரும்பொழுது கர்மயோகம் பக்தி யோகம்லாம் பண்ணி இந்த ஞான யோகத்துக்கு வருவோம்னு சொன்னார். இங்கே இருக்கோம், இங்கே நிறையா கிளாஸ் கேட்குறீங்க, இல்லை வேறு இடத்துல எங்கேயோ நல்ல அறிவெல்லாம் பெறுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா உங்களோட சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு இழுத்துட்டு வரணும்னு நினைப்பீங்க. கூட வந்தால் அங்கே போய் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வராமல் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லவர்களோட சேரும் பொழுது அந்த சத்சங்கத்தினால இந்த பக்தியும் வளரும், கர்மயோக சாதனையும் செய்ய முடியும், ஞான யோகமும் செய்ய முடியும்னு சத்சங்கத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசினார். அடுத்த அத்தியாயத்திலும் வரப்போகுது சத்சங்கத்தினுடைய மகிமை, பக்தியின் மகிமை பற்றிலாம் சொல்ல போகிறார். அப்போ சத்சங்கம்னா யாரோட சத்சங்கம் பண்ணுறது? சத் புருஷர்களுடன் சத்சங்கம் செய்வது. நல்ல மனிதர்கள், ஞானிகள். நல்ல மனிதர்கள் ஞானிகளும் தான். சில நேரம் ஞானம் இருக்காது, நல்ல செயல்பாட்டில் ஈடுபட்டு நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களோட சேர்றது சத்புருஷர்கள் தான். அப்போ அந்த சத்புருஷர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரெல்லாம் சத்புருஷர்கள் கேள்வி வந்தது. அதுக்காக ஒரு 30 பண்புகள் சொன்னார். 30 பண்புகள் சொல்லி இந்த குணமெல்லாம் உள்ளவங்கெல்லாம் சத்புருஷர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்த்தோம். நிறையா பண்புகள் பார்த்தோம், 30 பண்புகள் பார்த்தோம். அதில் கடைசியாக 30வது பண்பு பக்தியை பற்றி கூறினார். நான் பக்தியை பற்றியும் கேட்டினார். பக்தி என்பதும் ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறத சொல்லி பக்தியை பற்றி விளக்க ஆரம்பித்தார். நம்ம அந்த டாப்பிக்கில் தான் இப்போ இருக்கோம். இறுதி பண்பு பக்தி. உத்தவர் கேட்ட கேள்வி பக்தியினுடைய தன்மை என்னன்னு கேட்டார். பிறகு முதல் கேள்வி பக்தனின் தன்மை, ரெண்டாவது கேள்வி அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டார். அதற்கு பதில் சொல்கின்ற விதமாக இந்த ஸ்லோகம் அமையுது. என்ன சொல்கிறாருன்னா, பக்தியை எப்படி செலுத்துவது அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய உருவத்தில் பக்தியை செலுத்தலாம், பிறகு என்னுடைய பக்தர்களிடத்தும் பக்தியை செலுத்தலாம்னார். 2 சொன்னார். கடவுளுடைய உருவத்திலையும் பக்தி செலுத்தலாம், கடவுள் மேலே பக்தி செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டையும் செலுத்துகிற பக்தியை பற்றியும் கூறுறார். இதில் நம்ம கடவுள்கிட்ட செலுத்துகிற பக்தியை பற்றி போன அந்தர்யோகத்தில் பார்த்து கொஞ்சம் முடித்தோம். இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது புதிய விஷயம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கூட பக்தியின் லட்சணம் என்ன, கடவுளின் லட்சணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி இங்கே சொல்கிறார். அவர் எப்படியெல்லாம் பகவானை வெளிப்படுத்த வேண்டும், பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி. அதில் ஜிக்ஞாசு பண்ணுகின்ற பக்தி, ஞானி பண்ணுகின்ற பக்தின்னு சொன்ன. அறியாமையில் இருக்கிறவங்களும் பக்தி செலுத்துகிறாங்க, அறிவுடையவளும் பக்தி செலுத்துகிறாங்க. தெரிஞ்சும் பக்தி செலுத்துகிறான், தெரியாமலும் பக்தி செலுத்துகிறான். கடவுளை பற்றி அறிய வேண்டும் செலுத்துகிற பக்தி உயர்ந்த பக்தி. பிறகு கடவுளை அடைந்த பொழுது செலுத்துகிற பக்தி உயர்ந்த பக்தி எல்லாம் பார்த்தோம். பிறகு இந்த பக்தி எப்படி வளர்த்து கொள்வது, இதை எப்படி வெளிப்படுத்துவது, இதன் அளவுகோல் என்ன அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். பக்தியை வெளிப்படுத்துறது எப்படின்னு சொன்னால் பல விதம் இருக்குது. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பல விதம் இருக்குது. சில நேரங்களில் சும்மா ஹலோன்னு சொல்கிறது இருக்குது, ரொம்ப தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி தழுவுறது இருக்குது, அழுது வெளிப்படுத்துறது இருக்குது, எத்தனையோ விதம் இருக்குது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு.
இப்படி கடவுள்கிட்ட நாம் எப்படியெல்லாம் பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே. பிறகு அந்த பக்தி எப்படி வளரும், பிறகு பக்தியின் அளவுகோல் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் நாம் போன கிளாஸில் சுருக்கமாக பார்த்தோம். முக்கியமாக பக்தியின் அளவுகோல் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் மேலே அன்பு நாம் ரொம்ப செலுத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு அளவுகோல் என்னன்னா, அவங்களுக்காக நாம் எவ்வளோ தியாகம் பண்ணுறோங்கிறதே அன்பு. ஏன் தாய் அன்பை உயர்வாக சொல்கிறோம்? தாய் தன்னுடைய குழந்தையை வளர்க்குற பொழுது தன்னுடைய சுக அத்தனையும் தியாகம் பண்ணும். எது ரொம்ப தூக்கத்தை விட்டு கொடுக்கும், தனக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு கிடைச்சா குழந்தைக்காக எடுத்து வைக்கும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது தாய்க்கு ஈக்குவலாக மற்றது கிடையாது. அதனால தான் தாய் அன்பை ரொம்ப உயர்வாக சொல்கிறோம். நம்ம தாயினுடைய அன்பை உயர்வாக சொல்வதற்கு காரணமே என்னென்னா, எவ்வளவு நாம் தியாகம் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த பக்தியினுடைய அளவு இருக்கும். ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோம்னா அவருக்காக நம்ம என்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோமா இல்லைங்களா? இந்த தியாகம்ங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. அதனால் அந்த தியாகம் தான் அளவுகோல். எவ்வளவு தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பிறகு இந்த பக்தியை எப்படி வளர்க்குறதுன்னு சொன்னால், முதல்ல கோயிலுக்கு போவோம் பக்தியை சாமி கும்பிட்றதுக்காக. கொஞ்சம் பக்தி இருந்தால் தான் கோயிலுக்கு போவோம். பிறகு என்ன ஆகும், கோயிலுக்கு போக போக அந்த பக்தி கூடுதலாக வளரும். நம்மளுக்கு முதல்ல கொஞ்சம் பக்தி செலுத்தி பிறகு அதிகமாக பக்தியை வளர்த்து கொள்ளுதல். குருக்கிட்ட போகும்பொழுதெல்லாம் குருவை பற்றியெல்லாம் முதல்ல தெரியாது, ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு போவான். பிறகு அவரை பற்றி நிறையா தெரிய அந்த குரு பக்தி அதிகமாகும். இப்படி இந்த பக்தியை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பிறகு இந்த பக்தியை எப்படி வளர்த்து கொள்வது, எப்படியெல்லாம் செய்தால் நமக்கு பக்தி வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் முக்கியமாக இறைவனுடைய ரூபத்தை வழிபடுவது அப்படிங்கிறது சொன்னோம். மல்லிங்ககன் சொன்னார். அறிகுறிகள், அதாவது லிங்கம் சொல்வோம், அடையாளம் சொல்வோம். பகவானை எந்தெந்த வடிவத்தில் எப்படியெல்லாம் நாம் வழிபடலாம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னார். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார். இருந்தாலும் கூட கோயிலுக்கு போய் அந்த மூலஸ்தானத்தில் விக்கிரகத்தை பார்த்தோன்னா பக்தி வருது. அங்கே போனோன்னு ஒரு அடையாளம், இதுதான் கடவுள் அப்படின்னு ஒரு அடையாளம் வச்ச உடனே நம்மளுக்கு அங்கே என்ன பண்ணுது, ஒரு பக்தி வெளிப்படுகின்றது. சில நேரங்களில் அந்த மூலஸ்தானத்தை பார்த்தோன்னு வரும். சில நேரம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், கோபுரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வரும். கடவுள் சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்கள், லிங்கம், அடையாளம், இதெல்லாம் கடவுளை எப்படி எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்தில் வழிபடுவது, அதற்கு அடையாளம் என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சொன்னார். இதில் பக்தர்களையும் நாம் வழிபடலாம், கடவுளுடைய உருவங்களையும் வழிபடலாம். பக்தர்களை வழிபடுறத ரெண்டாவது சொல்ல போகிறார். இப்போ உருவங்களை வழிபடுறது நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் பார்த்து ஞாபகப்படுத்துகிறேன். தரிசித்தல், அவருடைய இடத்துக்கு சென்று கடவுளை தரிசித்தல். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச உருவம் இருக்கும், அதை போய் விரும்பி போய் தரிசனம் பண்ணுறது ஒரு வழிபாடு. இரண்டாவது அந்த விக்கிரகத்தை அலங்கரித்தல். இதெல்லாம் விரிவாக விளக்கம் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு வரையிலையும் சொல்லிட்டு போகிறேன். அந்த விக்கிரகத்தை நல்லா தொட்டு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. இங்கேயெல்லாம் நம்ம விக்கிரகத்தை தொட்டு அலங்காரம் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கெல்லாம் மூலஸ்தானத்தில் அவங்க நம்ம சில விதிகள்லாம் வச்சுருக்கோம். ஆனால் சில கோயிலும் நம்மளே பண்ணலாம். இல்லை வீட்டில் நம்ம பூஜையில் படமெல்லாம் வச்சுருந்தோம்னா அந்த பூஜைக்கு படங்கள்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அதில் ஒரு கலை இருக்குது. நம்ம சும்மா போய் என்னத்தையோ பூவை போடுறது ஒன்று இருக்குது, அதை எப்படியெல்லாம் வச்சு அழகாக இருக்கும். அதிலே ஒரு ஆர்வம் வந்தால் தான் அந்த அலங்கரிக்கவே முடியும், படத்தவே அலங்கரிக்க முடியும். அப்படி இந்த விக்கிரகத்தை, அந்த பூஜை படங்களையெல்லாம் அலங்காரம் பண்ணுறது, தொட்டு அலங்காரம் பண்ணுவது. வடநாட்டில் எல்லா விக்கிரகத்தையும் தொட்டு சாமி கும்பிடலாம், நம்ம நாட்டில் அது இல்லை. அதனால் என்ன, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த பெரிய வீட்டுகளெல்லாம் பார்த்துருக்கேன், பூஜை ரூம் பிரம்மாண்டமாக இருக்கும். காலையிலேருந்து வேறு வேலை இருக்காது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து அந்த படத்தை அலங்காரம் பண்ணுறதே வேலையாக இருக்கும். அப்படியெல்லாம் பக்தியை செலுத்துவாங்க. பிறகு ஒன்று தரிசனம் பண்ணுறது, இன்னொன்று தொட்டு அலங்காரம் பண்ணுவது. இதெல்லாம் செய்கிறது சொல்கிறார் எப்படியெல்லாம் பண்ணலாம். பிறகு அர்ச்சனை செய்தல், 108 தடவை பண்ணுறது, 1008 தடவை சொல்கிறது. இல்லை உட்காந்துட்டு சிவபுராணம் படிக்கிறது, இப்போ விநாயகர் படித்தோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தோத்திரத்தை அர்ச்சனை பண்ணுறது, படிக்கிறது இது. பிறகு சேவை செய்தல், கோயிலில் போய் சேவை செய்கிறது ஒரு பக்திங்கிறார். கோயிலில் சேவை செய்கிறது, வீட்டில் இருந்தால் அந்த பூஜை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறோன்னு முதல்ல படங்கள்லாம் தொடச்சி
அந்த ரூமெல்லாம் கிளியராக வச்சுக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு பக்திங்கிறார் பகவான். இறைவனுக்காக சேவை செய்தல். போன கிளாஸில் சொன்னேன், இந்த புட்டபூர்த்தி ஆசிரமத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, கலெக்டர் டாக்டர்லாம் தரையை தொடச்சிக்கிட்டு இருப்பாராம். பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்களாம். அங்கே எல்லாருக்கும் ஒன்று தான், சேவை செய்கிறதுக்கே போய் செய்யுது, அதில் ஒரு பக்தி அப்படிங்கிறார். பிறகு பாராயணம் செய்தல், பிறகு விதவிதமான முறையில் நமஸ்காரம் செய்தல். நம்ம கலாச்சாரத்தில் நமஸ்காரத்துக்குனே நிறைய இருக்குது, எத்தனையோ விதமான நமஸ்காரம் இருக்குது. தேனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரேயர் ஆரம்பித்த உடனே 30 நமஸ்காரம் இருக்குது. அதே எக்ஸசைஸ் சரியாக போகும். 30 தடவை கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்கணும், ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சொல்லி. அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். நம்மளுடைய நமஸ்காரங்கள் இந்த கை கும்புறதுலேருந்து கையை மேலே தூக்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு வழிபாட்டில் ஒரு ஆரோக்கியமும் இருக்குது அதில். அப்படி நமஸ்காரம் செய்து வழிபடுதல். சூரிய நமஸ்காரம்லாம் என்ன ஒரு பெரிய யோகாசனம் அது. சூரியனை காலையில் வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுற ஒரு 11 தடவை நமஸ்காரம் பண்ணால் எல்லா எக்ஸசைஸும் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி நமஸ்காரம் செய்து வழிபடுதல். பிறகு பகவானின் குணங்களையும் அவதார கர்மங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருத்தல். நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராமாயணம் மகாபாரதம் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம். சொல்கிறது கேட்குறதும் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் இருந்துச்சு, இந்த காலத்துலலாம் இல்லை அப்படின்னு நம்ம அப்படியெல்லாம் சொல்கிறதில்லே நினைக்கிறான். ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் பாதுகாக்கப்படுது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், டிவியெல்லாம் கிடையாது யார் வீட்லேயும். அப்போ பாகவதம் எங்கேயோ படிப்பார், ஒரு வீட்டில் ராமாயணம் படிப்பாங்க. அது கூட பார்த்து இந்த இறந்தவங்க வீட்டிலலாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அங்கங்கே கோயிலில் உட்காந்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அதை விட அதிகமான பேர் ராமாயணம் மகாபாரதம் கேட்குறாங்க. ஏன்? டிவியில் வந்தாச்சு. அது அழியவே இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி மூலமாக நிறைய சீரியல் அதே ஓடுதுங்கிறாங்க, தெரியல எனக்கு. நிறையா பார்த்தீங்கன்னா டெய்லி ராமாயண மகாபாரதத்தை பற்றி ஏதாவது ஒரு சீரியலில் கதை ஓடிக்கிட்டே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கூட பக்தி அப்படிங்கிறார். இந்த பாகவதம் படிக்கிறதே ஒரு பெரிய பக்தி தான். இப்போ நாம் வந்து முடித்தவனெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பாகவதம் படிக்கிறதுலே ஒரு மகிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் உத்தவகீதை எடுத்தது. உத்தவகீதை பாகவதத்தில் வர்றது. அது மட்டும் இல்லை, பகவத்கீதையில் வர்ற விஷயங்களை விட அதில் வர்ற விஷயமெல்லாம் வருது, ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் இதில் வருது. அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, கொஞ்சம் நிறையா இருக்கும். அதில் நிறைய தத்துவ விஷயங்கள் வரும். இதில் பக்தி ரொம்ப வரும். இதில் இந்த உத்தவகீதை பாகவதத்தில் இது படிக்கிறதே ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால் இதுவும் ஒரு பக்தி. இப்படி 7 விதமான முறையில் நாம் இறைவனை வழிபடலாம் சொன்னார். நேர பார்க்கறது, தொட்டு அலங்காரம் பண்ணுறது, பிறகு அர்ச்சனை பண்ணுறது, ஸ்தோத்திரம் படிக்கிறது, சேவை செய்கிறது, பிறகு இந்த ராமாயண மகாபாரதம் போன்றதெல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் பக்தின்னு சொன்னார். இதே விஷயத்தை மத் பக்த ஜனக அப்படின்னார். அதாவது இறைவனிடம் எப்படி நாம் பக்தி செலுத்துகின்றோமோ அதே மாதிரி ஒரு பக்தனிடமும் பக்தி செலுத்தினா பக்தின்ட்டார். இது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. அதாவது பக்தர்களை தரிசனம் செய்வதும் ஒரு பக்தியாக. கடவுளை தரிசனம் பண்ணால் முதல்ல சொன்ன கோயிலில் போய் கடவுளை தரிசனம் பண்ணுறோம். ஆனால் பக்தர்களை தரிசனம் செய்வதும் பக்தி அப்படின்னார். ரெண்டும் ஒன்று தேன்னார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தை அமாவாசை, இன்றைக்கி ஏன் கம்மியாக கூட்டம் வந்த ஆள் வரக்கு அதிகமாக வரல, எல்லோரும் எங்கே போயிருக்காங்க? எல்லாம் கோயில். இன்றைக்கி போனால் விசேஷம்னு ஒரு தப்பு ஒரு எண்ணம் இருக்குது. இன்றைக்கி தான் அந்த பகவானுக்கு சக்தி கூடுமா? பகவானுக்கு என்றைக்குமே சக்தி கூடத்தே இருக்கும். ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. அதாவது விசேஷ நாட்களில் போனால் அன்றைக்கி பவர் கூடிடும் அந்த பகவானுக்குன்னு சொல்லி. தப்பு இல்லை, அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பகவான் ஆரம்பத்தில் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை, என்றைக்குமே பவரோடு இருப்பார். ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது, காரணம் இருக்குது. ஏன் விசேஷ நாட்களில் அந்த கூட்டமாக இருக்க நேரங்களில் போகிறாங்கன்னா, நீங்கள் மற்ற நாள் ஆரம்பத்தில் அப்படித்தான் போகிறது நல்லது. ஆனால் பின்னாடி தனியாக போய் தரிசனம் பண்ணணும். ஆரம்பத்தில் நம்ம தனியாக போனோம்னா நம்ம பக்தி வராது. முதல்ல இந்த விசேஷ நாட்களில் மட்டும் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி எல்லோரும் வருவாங்க. இன்றைக்கி விசேஷம், இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். உருவான உடனே அன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போன உடனே அன்றைக்கி பகவானை மட்டும் தரிசிக்கிறது இல்லை. யாரை தரிசிக்கிறான்? பக்தர்களையும் சேர்த்து தரிசனம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா
ஒருத்தர் தோத்திரம் படிச்சுக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் உருண்டுக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தில் தீவை ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னமோ வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இத்தனை விதமான வழிபாடுகளாக பலிபீடத்துக்கிட்ட உட்காந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். இப்படி கோயிலில், பெரிய கோயில்களில் விசேஷ நாட்களில் போகும் பொழுது பகவானை தரிசிப்பதோடு பகவான் மீது செலுத்தும் பக்தர்களையும் தரிசனம் செய்கின்றோம். அது ஒரு பக்திங்கிறார். எப்படியெல்லாம் வழிபடுகிறாங்க தெரிஞ்சுக்கிறவன் செய்வான். இப்படியெல்லாம் பூஜை பண்ணலாமா, இப்படியெல்லாம் சிலர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால்ங்கிற ஒரு பக்கம் தோத்திரம் படிச்சுக்கிட்டு இருப்பாராம், ஒருத்தர் கைகூப்பி தொழுதுகிட்டு இருப்பாராம். இப்படியெல்லாம் மாணிக்கவாசரோட படிச்சிருக்கிறார் அவர். அதனால் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு நாம் அந்த கூட்டத்தோட பக்தர்களை பார்க்குறோம். சில பேர் இந்த அன்னைக்கு மட்டும் பவராக இருப்பார்னு கணக்கு கிடையாது. சில பேர் இந்த மாத சம்பளம் வாங்கினவுடனே ஒரு வாரத்துக்கு ரொம்ப படாடமாக இருப்பார். ஏன்னா சம்பளம் வாங்கின புதுசில் அது மாதிரியெல்லாம் கணக்கு கிடையாது. விசேஷ நாட்களில் நம்ம ஒரு குறிப்பிட்டு வச்சதுனால அன்னைக்கு பக்தர்கள் கூட அதிகமாக போவாங்க. அவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. மற்ற நாட்களில் கூட அவங்க போக மாட்டாங்க பிறகு. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி பண்ணலாம். பின்னாடி என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, தனித்தனியாக போய் பண்ணுறது நல்லதும்பாங்க. தனியாக ஆரம்பத்தில் கூட்டமாக சேர்ந்து போகணும். பிறகு தனியாக போனோம்னா நம்மளை மட்டும் நம்ம கடவுளை மட்டும் பார்ப்போம். கடவுள் யாரை பார்ப்பார்? நம்மளை மட்டும் பார்ப்பார். சாமி அவரோட சொன்னார், எங்கள் சாமி அவரோட சபரிமலை போயிருந்தாராம் ஆரம்ப காலத்தில். போனால் கூட்டம் பயங்கரமான கூட்டம், 10 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இருந்திருக்கு. எல்லா ஐயப்ப பத்திரிலையும் இத்தனை ஐயப்பனை பார்த்தாச்சு போதும்ட்டு வந்துட்டாரான். அந்த ஐயப்பர்கள், அந்த பக்தர்களை பார்க்குறதே ஒரு இது. கூட்டத்தோடு போய் ஆரம்ப காலத்தில் நீங்கள் கூட்டத்தோடு போய் ஒரு நிமிஷம் தரிசனம் பண்ணால் கூட திருப்தி இருக்கும். திருப்பதியில எவ்வளோ நேரம் நிற்க வர்றாங்க. நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி இப்போ 5 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அப்படியே போய் கூட்டத்தோட கேன்னு போய் அந்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்து எவ்வளோ திருப்தியாக இருக்கு. ஒரு நிமிஷம் தான் பார்ப்போம். எனக்கே நிறைய நாள் பார்த்துருக்கேன். தனியாக போய் நின்று சாமி கும்பிட்றத விட நல்லா வெயிட் பண்ணி காற்று கிடந்து அந்த பகவானுக்காகவே ஏங்கி அந்த ஒரு செகண்ட் தரிசனம் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுத்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் போட்டு உள்ளே கூட்டு போய் தரிசனம் பண்ணுறோம்ட்டு. அதை விட நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அதே சிந்தனையில் நின்று கடைசியில் ஒரு நிமிஷம் தரிசனம் பண்ணுறதுலையும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அத்தனை பக்தர்களையும் தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பகவானை தரிசனம் பண்ணுவதும் பகவானுடைய பக்தனை தரிசனம் பண்ணுவதும் ஒன்றுங்கிறார். பிறகு அடுத்தது ஸ்பர்ஷம். அங்கே நம்ம படங்களெல்லாம் அலங்காரம் பண்ணுறது, தொட்டு அபிஷேகம் பண்ணுறது பார்த்தோம். இங்கே என்னென்னா பக்தர்களுக்கு பாத பூஜை பண்ணுறது ஒரு வழிபாடுங்கிறார். இந்த சன்னியாசியெல்லாம் வடக்க போனீங்க பார்த்தீங்கன்னா தொட்டு கும்பிட்டு பாத்திர பூவெல்லாம் போடுவாங்க. நிறையா அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் அங்கே இருக்குது. அதாவது அங்கு பகவான் படங்களுக்கு அலங்காரம் பண்ணுவது, இங்கு பக்தர்களுக்கே பாத பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. பிறகு ஞானிகளை அர்ச்சனம், ஞானிகள் மகான்களை எல்லாம் வழங்குதல் அப்படிங்கிறார். 3வது. 4வது பர்சரியா, பக்தனுக்கு சேவை செய்தல். பகவானுக்கு சேவை செய்வதை விட பக்தனுக்கு சேவை செய்வது பெரிய சேவை அப்படிங்கிறார். அந்த பக்தன் கட்டாயம் ஞானியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, சன்னியாசியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல பக்தனாக இருந்தால் அவனுக்கு செய்கிற சேவையும் கடவுளுக்கு செய்கிற சேவையும் ஒன்று தான் அப்படிங்கிறார். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏறிக்கிட்டு இருப்பாங்க, விசிறிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் உட்காந்து. அந்த ஏர்த்து வரும்போது அந்த அலுப்பு இல்லாமல் பக்தனுக்கு ஒருத்தர் விசிறிக்கிட்டு இருப்பார். கோயிலில் நம்ம பூஜை பண்ணும்போது விசிறுவோம். இது பக்தர்களுக்கு விசிற பழக்கமெல்லாம் உண்டு. பக்தர்களுக்கு ஏதாவது கொடுக்கறது, பானம் கொடுக்கறது, அவங்களுக்கு சேவை செய்கிறது, இதுவும் கடவுளுடைய பக்தி அப்படிங்கிறார். உணவு வழங்குறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. சில நேரம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சபரிமலை யாத்திரையில் நம்ம கல்ச்சர் எல்லாமே நிறைய அதில் பண்பாடு வரும். இந்த கட்டளை கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. மாலை போட்டவங்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் கட்டலை, எங்கள் வீட்டில் பஜனை, உங்கள் வீட்டில் கட்டலை, உங்கள் வீட்டில் பஜனைம்பாங்க. அந்த பஜனையில் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வழிபாடு இருக்கும்னா, ஒன்று கடவுளை எல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணி படத்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பிரசாதம் சாமி முட்டுறாங்க. முடிஞ்ச பிறகு அந்த கட்டளை கொடுக்குற எல்லா சாமி காலையும் விழுகணும். அத்தனை பேர் காலையும் தொட்டு கும்பிடுவார். குருநாதர் கூட பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளையும் தொட்டு கும்பிடுவார்.
குருநாதர்கள் எல்லாரும் தொட்டு இவரும் அப்போ எல்லாவற்றையுமே பக்தர்கள் எல்லாவற்றையுமே ஐயப்பனாக பார்க்குறது. இந்த கலாச்சாரம்லாம் நம்மகிட்ட இந்த இதெல்லாம் பாகவத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்மகிட்ட இயல்பாகவே இருக்குது. இதெல்லாம் பக்தி தான் நீங்கள் உறுதிப்படுத்துகிறார் அவர். பிறகு கடவுளை போற்றி வழிபடுவது போல் பக்தர்களையும் போற்றி வழிபடுதல். மாணிக்க வாசகர் சிவபெருமான புகழ்கிறார். ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டோரளி வண்ணப்பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சொன்னப்பன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார். கண்ணப்பன் எப்படி அந்த அன்புக்கு மேலே அன்பு யார் செலுத்த முடியும்? அதை நீ பார்த்த அப்புறம் எனக்கு அன்பு செலுத்துறேங்கிறார். இப்படி பக்தர்களை புகழ்ந்து போற்றி பாடுவது. இன்னைக்கு குரு ஸ்தோத்திரம்லாம் இருக்குது. குருநாதர்கள் சங்கராச்சாரியரை புகழ்ந்து பாடுறோம். இப்போ எத்தனையோ குருமார்கள்லாம் பாடி அவங்களுடைய சிஷ்யர்கள்லாம் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் எழுதுகிறாங்க. அப்போ இந்த பக்தனை ஸ்துதி செய்து போற்றுவதும் ஒரு வழிபாடு, கடவுளை போற்றி வழிபடுவதும் ஒரு வழிபாடு, பக்தர்களை போற்றி செய்வதும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறார். பிறகு அவர்களையெல்லாம் வணங்குதல், அவர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பக்தர்களின் குணங்களையும் அவர்களுடைய அந்த பக்தியின் வெளிப்பாட்டையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தல். பெரிய புராணம் என்ன? 63 நாயன்மார்களை புகழ்கிறது, அவர்களுடைய கதையை சொல்கிறதே பெரிய புராணமே. அதுவும் பக்தி தானே. பெரிய புராணம்ங்கிற ஒரு பக்தி தான். அவர்கள் எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பக்தி தான். அதனால தான் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் சிலையை வச்சு 63 நாயன்மார்களை எல்லா சிவன் கோயிலையும் வழிபடுறாங்க. ஆழ்வார்களை வச்சு வழிபடுறாங்க. இங்கே அவர்கள் யார்? கடவுளா? பக்தர்கள். அவங்களை போற்றி வழிபடுவது ஒரு வழிபாடு. பார்த்திங்கன்னா அதில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாம் இருக்கார். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நாயன்மார்களே இருப்பாங்க, ஆழ்வார்கள்லேயும் இருப்பாங்க. ஆனால் பூஜை பண்ணுறவர் அங்கே ஒரு அர்ச்சகர் இருப்பார். அவர் அதெல்லாம் அங்கே வித்தியாசம் கிடையாது. அவன் பக்தன்னா அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனா யாரோ தெரியாது. அவங்க விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுற பழக்கம் இருக்குது. இல்லை இவர் இந்த இனத்தை சேர்ந்தவர் நான் பூஜை பண்ண மாட்டேன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. நாம் தான் சும்மா வெளியே வேறுபாடை பார்த்துக்கிட்டு இருக்கமே ஒழிய, பெரிய கோயிலில் இருக்க அர்ச்சர்கள் எல்லா 63 நாயன்மார்களும் பண்ணுறாங்களா இல்லையா? அதுவும் ஒரு வழிபாடு அப்படின்னாரு. ஒன்று நேரடியாக பகவானுக்கு பக்தி செலுத்துதல், அல்லது பகவானுடைய பக்தனுக்கு பக்தி செலுத்துதல், இரண்டும் பக்திங்கிறார். பகவானை தரிசித்தல் ஒரு பக்தி, பகவானை தொட்டு அலங்காரம் செய்தல் ஒரு பக்தி, அவருக்கு அர்ச்சனை செய்தல் பக்தி, அவருக்கு சேவை செய்தல் பக்தி, கோயிலில் பாராயணம் பண்ணுதல் பக்தி, விதவிதமாக நமஸ்காரம் பண்ணுவது பக்தி, அவருடைய குணங்களை அவதார மகிமைகளை போற்றி பாடுவது ஒரு பக்தி. அதே மாதிரி பக்தர்களை தரிசிப்பதும் பக்தி, அவர்களுக்கு பாத பூஜை பண்ணுவதும் பக்தி, பிறகு அவர்களை போற்றி வழிபடுதலும் பக்தி, பிறகு அவருடைய பக்தனுடைய மகிமையை சொல்வதும் பக்தின்ட்டார். அப்போ கடவுளுக்கு செலுத்துறதும் கடவுளுடைய பக்தர்களுக்கு செலுத்துவதும் ஈக்குவலான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இதை பற்றி என்ன விஸ்தாரமாக சொல்கிறார், எப்படிலாம் பக்தி செலுத்துகிறான்னு சொல்லி. அதாவது பகவானுடைய கதைகளை கேட்பதில் விருப்பம் இருக்கணும், அதை நம்பவும் செய்யணும். கோயிலுக்கு போவோம், ஒரு ஸ்தல புராணம் இருக்கும். அந்த கோயிலில் போனீங்கன்னா அந்த ஸ்தல புராணம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உல்ட்டாப்பா அப்படிம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறதுலாம் உல்ட்டா கதை அப்படிலாம் சொல்லுவான். உனக்கு உல்ட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கும். அப்போ கடவுளை பற்றி என்ன சொன்னாலும் அந்த கதைகளில் ஒரு தாத்பரியம் இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தன மலையை சுண்டு வரலில் பிடிச்சி தூக்குனாருன்னா அது எப்படிப்பா முடியும்னா அங்கே நம்பிக்கை தான். அவர் நினச்சா எதுவும் செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு இதெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கேன். இதில் என்னது, நாரதர் இவரை பெருமாளை பார்த்துட்டு வரும்பொழுது கேட்டாங்களாம், பகவான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை இந்த பக்கம் நுழைச்சி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னாங்களாம். ஊசி துவாரத்தில் ஒட்டகத்தை இங்கிட்டு நுழைச்சிக்கிட்டு நினச்சி எடுத்துக்கிட்டே இருக்காருனாராம். இது எப்படிப்பா முடியும்னா பகவான் நினச்சா முடியும். அது மாதிரி பகவானுடைய கதைகளை நம்பிக்கையோடு கேட்டல், அதில் விருப்பம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பண்பு இருக்கும், ஒரு தியாகம் இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும். மேலோட்டமாக ஒரு பண்பை சொல்லுவாங்க, இல்லை ஒரு தியாக புத்தி இருக்கும். இதெல்லாம் கற்பனையாக இருந்தால் கூட
அதான் கேட்க முடியும். அதாவது இன்னும் விஷயம் கேட்டிங்கன்னா, நடக்க முடியாததை நடத்தி காட்டினாத ரசிப்போம் நம்ம. எல்லோரும் செய்கிறத செஞ்சால் ரசிப்போமா? செய்ய மாட்டோம். சினிமா படம் பார்க்குறோம். அந்த காலத்தில் சினிமாவில் ஹீரோவும் வில்லன்னு சண்டை ஓடுவாங்க. சும்மா சாதாரண தெருவில் சண்டை போடுறவங்க சண்டை ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய படங்களில் யாராவது பார்ப்பானா? இப்போ எல்லாம் போட்டான். அவர் ஒரு அடி அடித்தா 10 பேர் சுருண்டு ஒரு 100 அடி தள்ளி போய் விழுந்து முடியுமா? நடக்குமா? என்றைக்காவது நடக்குமா? ஆனால் அதை மட்டும் எப்படி பார்க்குறோம்? அப்படியே வாயை திறந்து ரசித்து பார்க்குறோம். சினிமாவில் பார்க்குறோமா இல்லையா? ஹீரோ சாதாரணமாக அடித்தா பார்க்க மாட்டான். அவர் ஒரு அடி அடித்தா 10 பேர் விழுகணும். அப்போ தான் அதை ரசிக்கிறான். பகவான் சொல்கிற ரசிக்க மாட்டேங்கிறார். கதையை ரசிக்க அது எப்படி நடக்குமா? இங்கே கேள்வி 1008 கேள்வி. இதுக்கு செய்ய முடியுமா? மனுஷனே செய்யணுக்கிட்டு இருக்கும்போது பகவானால் ஏன் செய்ய முடியாது? அப்படி அவருடைய கதைகளை எல்லாம் நம்பி பார்க்கணும். இந்த கதை விடுறான்லாம் சொல்லக்கூடாது. கதை விடுறதே உண்மை. எது இருந்தாலும் அங்கெல்லாம் வேதாந்தமெல்லாம் அங்கே அப்ளையே பண்ணக்கூடாது. பக்திக்கு வரும் பொழுது பகவான் செய்வார், பகவான் நடத்துக்குருவார் அப்படின்னு பார்க்கமே ஒழிய வேறு இதெல்லாம் அங்கே பண்ணக்கூடாதுங்கிறார். இந்த கதைகள்லாம் கர்ண பரம்பரையாக வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதைகளை கண்டினியூவாக கேட்குறது செய்யல ஒரு விஷயம் இருக்குது. கிராமங்கள் எல்லாம் பார்த்தா சில பேருக்கு இந்த கதையை கேட்குறதே உண்டு. இங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் பாகவதம் ஒரு நிகழ்ச்சி ஒரு வாரம் வைப்பாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா. அந்த நாகா குரூப் வைப்பாங்க. அவ்வளோ கூட்டம் வருது அந்த பாகவதத்தை கேட்குறதுக்கு. அந்த கதைகள் சொன்னால் ஒரு ஆர்வத்தோட சொல்கிற விதம் இருக்குது. அப்படி அழகாக சொல்லி அந்த கதையை கேட்பாங்க. அது ஒரு பெரிய பக்தி. கர்ண பரம்பரைன்னா ஒன்று தொடர்ச்சியாக கேட்டு வர்றது, காது வழியாக கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதனால் இதில் பகவானின் லீலைகளை நாம் கேட்டு கேட்டு ரசித்தல், அதில் நம்பிக்கை வைத்தல், இதுவும் ஒரு பக்தி தான் அப்படிங்கிறார். பிறகு பகவானை தியானித்தல். முதல்ல உருவ வழிபாடு, பிறகு நிர்குண தியானம், கடவுளுடைய உருவத்தை தியானம் செய்தல். அங்கே வேறு சிந்தனைகள் வரக்கூடாது. முதல்ல வரத்தையும் செய்யும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி கொஞ்சம் நாளாக வேறு சிந்தனைகளை விடுத்து கொண்டு வர்றது. நீங்கள் தனியாக உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, கடவுள் சிந்தனை கொஞ்சம் கம்மியாக ஒரு மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. கண்ண முடிய உட்காந்தீங்கன்னா கோயிலில் போய் உட்காடுறீங்க, அந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவனம் மனசு பூரா அங்கே ஒன்றிடும். ஏன்னா அங்கே ஒரு செயல்பாடு நடக்கும்போது ஒன்று. முதல்ல அப்படித்தான் ஒன்றி கொண்டு பிறகு நம்ம தியானம் பண்ணுறது, மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணுறது. இப்போ தியான கிளாஸ்லாம் வரும், அது மனசுக்குள்ளேயே மானச பூஜை அப்படியெல்லாம் வரும். அப்படி பண்ணும் பொழுது பகவானுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் தியானம் செய்தல். கோயிலில் பார்த்த பூஜையை மானசீகமாக பண்ணி பழகிறது. கோயிலில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை மனசுக்குள்ளே அந்த பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு தியானம். பிறகு நாம் என்ன வாழ்க்கையில் சம்பாதிச்சாலும் என்ன அடைந்தாலும் அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து அனுபவித்தல், இது ஒரு வழிபாடுங்கிறார். ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றோம், அதை வாங்கிட்டு வந்தோன்னு முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஒரு வேலை கிடச்சா என்ன பண்ணுறாங்க? அந்த இதை கொண்டு போய் அந்த படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுறாங்க. மானசீகமாக கூட அது ஒரு பொருள் வாங்கினோம்னா இதை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுபவித்தா அது ஒரு சிறந்த பக்திங்கிறார். அதில் ஒரு பெரிய தாத்பரியம் இருக்குது. அதனால தான் குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைய கொண்டு போய் முதல்ல பகவானுடைய கோயிலில் போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் ரொம்ப நாள் கழித்து பிறந்தால் பிரசாத்துன்னு பேர் வைப்பாங்க, பிச்சைன்னு பேர் வைப்பாங்க. கடவுள் போட்ட பிச்சை அப்படிங்கிறக்காக பேர் வைப்பாங்க. எல்லாம் கடவுளிடம் கொடுத்து அனுபவித்தல், கொடுத்ததாக பாவனை செய்தல். எல்லா மதத்திலும் இருக்குது இந்த பிச்சை பிரசாத்துங்கிறதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சைன்னு சொல்லி. சிருங்கேரி மடத்தில் ஒருத்தர் தரிசனம் பண்ணிட்டு போனார். சாமி என்ன பேர்னு கேட்டார். அல்லா பிச்சைன்னார். பேர் என்ன பேர்? அல்லா பிச்சை. என்ன அல்லா பிச்சைன்னா அல்லாஹ் கொடுத்த பிச்சை. உங்கள் வீட்டில் குழந்தை எல்லாம் மருந்து கொடுத்த உடனே. அதே ஆள் 25 வருஷம் கழித்து வந்திருக்கார் சாமிகிட்ட சிருங்கேரி மடத்தில். இவர் பார்த்தாராம், இப்போ இருக்க பாரதி தீர்த்த சுவாமிகள் தான் சொன்னார். நானும் சாமிஜி போய் நேராக அவர் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், 25 வருஷம் கழித்து வந்த உடனே இவருக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு. அந்த கடவுள் கொடுத்த பிச்சைன்னு சொன்ன உடனே அது பதிவாகிருக்கு. நல்லா, நீ அல்லா பிச்சை தானேன்னு கேட்டாராம். ஒரே தடவை பார்த்துருக்குறாரு. அது கடவுளுக்கு அந்த பிரசாதமாக கொடுத்து பேர் வச்சேன்னு சொன்னவுடனே அவர் மனசில் அப்படியே உள்ள பதிவாயிருக்கு.
இதுதான் நல்லா பிச்சை. அப்படி எப்படி 25 வருஷங்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்கிறீங்கன்னாரா அவர். அப்போ அந்த பிரசாதமாக கொடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு பதிவும் கூட எப்படி ஆகுது பாருங்கள். அப்படி எல்லாவற்றையும் இறைவனுக்கு பிரசாதமாக கொடுத்த அந்த கல்ச்சர் வர்றதுக்காக தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தோன்னு என்ன பண்ணுறான், கடவுள் படைக்கிறோம், பலகாரங்கள்லாம் படைக்கிறோம், வச்சு பண்ணணும். என்ன வேணாலும் சரி, ஒரு புஸ்தகம் கூட வாங்குறேன்னு வச்சுக்கல, நீங்கள் வச்சுட்டு படிங்க, நல்லா படிப்பீங்க. ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கடவுள் கொடுத்துருப்போன்னா இந்த பொருள் நல்லா பயன்படுத்துவீங்க. மானசீகமாக இது கடவுளுக்கு அர்ப்பணம்னு பண்ணிட்டு பண்ணுனா அந்த பொருள் நல்லா பயன்படும். நான் அனுபவமாக பார்த்துருக்கேன். இதில் என்ன தப்பு குறைஞ்சி போகுது? நம்ம எல்லா உலக திருமண வாழ்க்கையிலேருந்து பார்த்தா எல்லாம் கடவுள் வழிபாட்டோடு தான் தொடங்கும், இல்லாட்டி ஒன்றுமே இருக்காது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்தி அப்படிங்கிற எல்லாமே பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் திருப்பி கடவுளுக்கு பிரசாதமாக படைக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்தல், ஒப்படைத்தல். நான் ஒரு சேவகன், நான் ஒரு கடவுளுடைய தாசன்கிற பாவனையோடு அங்கே பண்ணுறது. எப்பயுமே கடவுளுடைய சேவகன்கிற புத்தி இருக்கணுங்கிறார் நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணாலும் சரி, நாம் யார்? கடவுளுடைய சேவகன். சாமி ஒன்று சொல்வார் தேனியில், இங்கே வேலை பார்க்குறது எல்லாமே குரு சேவக் அப்படிம்பார். குரு சேவக், நான் முதல் குரு சேவக்பார். தட்சிணாமூர்த்தி குரு, அங்கே ஆதி குரு தட்சிணாமூர்த்தி. அதனால் என்ன சொல்லுவார்னா, அங்கே வந்து வேலை பார்க்குறவங்கன்னு பொதுவாக செர்வன் சொல்ல விட மாட்டார், திருப்பணி தொண்டர்கள்பார், இல்லாட்டி குரு சேவகர்கள் சொல்வார் சாமி. எங்கள் சாமி சொல்வார். அதில் முதல் சேவகன் நானும்பார். அவர் தான் பீடாதிபதி தலைவர், முதல் சேவகன் நான் அப்படிம்பார். அது மாதிரி அப்படி நாம் எல்லாருமே கடவுளுடைய சேவகன்கிற புத்தியை வளர்த்துக்கிட்டால் கர்வம் வராது முதல்ல. இது ஒரு பக்தி அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் வந்து உடல் அபிமானத்தோடு இருந்தால் நான் ராமருடைய சேவகன் அப்படிம்பார், தாஷன் அப்படிம்பார், துவைதாங்க. பிறகு நான் ஜீவாத்மாவாக நினைத்தால் நான் ராமனிடம் ஒரு அங்கம்பார், இங்கே விசிஷ்டா துவைதம், அங்கே துவைதம். பிறகு நான் என்னை பரமாத்மாவாக நினைத்தால் நானும் ராமனும் ஒன்றும்பார் அவர். நானும் ராமனும் ஒன்றுன்னு சொல்வார். அங்கே அத்வைதம் வந்துடும். 3 விதமாக ஆஞ்சநேயர் வந்து ராமற்ற உள்ள பக்தியை சொல்வாராம். இங்கே தாசன் சேவகன்னு சொல்லும்போது தத்துவத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நானும் கடவுளும் ஒன்றுங்கிறது வேறு, அது மனசுக்குள்ளே இருக்க வேண்டியது. இது ஒரு பணிவு, கர்வத்தை நீக்கக்கூடிய ஒரு பாவனை. அப்போ கடவுளுடைய கதைகளை கேட்பதில் விருப்பம், அதை நம்பிக்கையோடு கேட்பல். சகுண பிரம்ம தியானம், கடவுளை எப்படி வெளியே பூஜை பண்ணுறோமோ அதை மனசில் பூஜை பண்ணுறது. எல்லாவற்றையும் கடவுளுக்கு சமர்ப்பித்து எடுத்துக்கொள். நம்மளுக்கு என்ன லாபம் வந்தாலும் என்ன பொருள் கிடைச்சாலும் இது கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லி அவருக்கு படைச்சிட்டு எடுத்துக்கிறது, மானசீகமாக கூட படைச்சிட்டு எடுத்துக்கிறது. பிறகு நான் தாசன் என்ற பாவனையோடு, கடவுளுடைய தாசன், இந்த உலகத்தில் நான் என்ன வேலை செஞ்சாலும் அவருடைய கட்டளையின்படி வேலை செய்கிறேன் என்ற பாவனையுடன் சர்வீஸ் பண்ணுறது, இதுவும் ஒரு பக்தி அப்படிங்கிறார். பிறகு இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அடுத்த ஸ்லோகத்தில் 36 அங்கே கதைகளை கேட்டல்னாரு. இங்கே அவருடைய கதைகளை சொல்லுதல்னு சொல்கிறார். முதல்ல பகவானுடைய கதையை லீலைகளை கேட்குறது. இங்கே நம்ம என்ன பண்ணுறது, 10 பேருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும் பகவானுடைய கதைகளை பற்றியெல்லாம். நீங்கள் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லும் பொழுது, கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் பார்க்கும் பொழுது குழந்தைகளும் வாயை திறந்து கேட்கும். ஏன்னா அதெல்லாம் உலகத்தில் நடக்காத விஷயமா இருக்கும். அப்போ இந்த குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு கதைகளை சொல்லுதல். முதல்ல கதைகளை கேட்டல்னாரு, இங்கே மற்றவர்களும் சொல்லுதல். கடவுள் வந்து பக்தனுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார், ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ சோதனையெல்லாம் பண்ணார். சில பேர் சோதனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் சோதிக்கிறார் அதனால் பக்தியெல்லாம். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாம் பக்தி செலுத்தாதவனை சோதிப்பார் கடவுள். ஆனால் சோதனையுடைய முடிவு எப்படி இருக்குது? திருவிளையாடல் புராணம் இருக்குது. அந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா விளையாடல், அது பூரா விளையாடலா பாடாக படுத்தி எடுக்கிறாரு. பேர் தான் திருவிளையாடலாக இருக்குது. ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, பக்தனை சோதிக்கிற விதம் பாடாக படுத்தி எடுத்து என்ன பண்ணுறாரு, பெரிய பலனை கொடுத்துறாரு. சாதாரண பலன் கிடையாது, பெரிய பலனை கொடுத்து அவருக்கு மோட்சத்தையும் கொடுத்துட்றாரு. இது ஒரு வழிபாடுங்கிறார். அவருடைய முதல்ல கேட்டல், பிறகு சொல்லுதல், திருவிளையாடல் புராணம்லாம் சொல்கிறது. பிறகு கடவுளுடைய
பிறந்த நாள் நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை விழாவாக கொண்டாடுதல் ஒரு வழிபாடுங்கிறார். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறோம், நம்ம பிறந்தநாளை வருஷம் கொண்டாடுறோம். உண்மையிலே பிறந்தநாள் கொண்டாடப்பட வேண்டியது யாருன்னா பகவான் தான். கிருஷ்ணாஷ்டமி, ராமநவமி இப்படியெல்லாம் இருக்கா இல்லைங்களா. அதே மாதிரி திருவாதிரை, திருவோணம் நட்சத்திரம்லாம் விசேஷமாக வச்சு அந்த நாட்களில் பகவானை வழிபடுதல். இந்த திருவிழா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில திருவிழாக்கள் இருக்கும். எப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் கிருஷ்ணாஷ்டமி, ராமருக்கு ராமநவமி. இது மாதிரி ஒரு கோயிலுடைய பிறந்தநாள் என்னென்னா அன்றைக்கி என்றைக்கு வருஷத்து கும்பாபிஷேகம் நடந்ததோ அந்த நாள் தான் அந்த பிறந்த நாளாக இருக்கும். அந்த கோயில் உருவான அந்த விக்கிரகத்துக்கு உயிரோட்டம் நம்ம ஏற்படுத்தின நாள். அதனால் பார்த்திங்கன்னா வருஷம் இந்த வருஷாபிஷேக நாள்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க. அது பிறந்தநாள் மாதிரி கொண்டாடுவாங்க. இப்படியெல்லாம் வழிபடுவது அப்படிங்கிறார். நம்மளுக்கெல்லாம் ஆசிரியர் தினம் என்ன, குழந்தைகள் தினம்னு ஒருத்தர் பேரை வச்சுருக்கோம். அவர் பிறந்தநாள் குழந்தைகள் தினம். ஆசிரியர் தினம்னு ஒன்று. உண்மையிலே குழந்தைகள் தினம்னா கிருஷ்ணாஷ்டமி தான் குழந்தைகள் தினம். அன்றைக்கி தான் குழந்தைகள் மாதிரி குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வடிவம் எல்லாம் போட்டு பண்ணுறோம். உண்மையான ஆசிரியர் தினம் என்ன தெரியுமா, குரு பூர்ணிமா, வியாச பௌர்ணமி தான் உண்மையான ஆசிரியர் தினம். இதைத்தான் நம்ம கலாச்சாரத்தில் அன்றைக்கி இருந்து இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் உள்டாவாக மாறி போச்சு. ஏதாவது யாருடைய பிறந்தநாளெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், பெருசாக கொண்டாடுறோம். கடவுளுடைய பிறந்தநாளை கொண்டாடுவது கடவுள் அவதரித்த நாள். கடவுளுக்கு பிறந்தநாள் கிடையாது. அவர் அவதாரமாக என்றைக்கு பண்ணாரோ அந்த நாட்களை கொண்டாடுவது, அதுக்குன்னு சிலப்பாக பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு வழிபாடு அப்படிங்கிறார். அதை எப்படி கொண்டாடணும்னு கூட சொல்கிறார் கோயில்கள் எல்லாம். இங்கே பகவான் சொல்கிறார், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கோயில் அந்த நடனம், நாட்டியம், வாத்தியங்கள்லாம் இருக்குன்னு. இங்கே பாகவத்தில் வருது, இந்த ஸ்லோகத்தில் வருது. நிறைய நாட்டிய நடனங்கள்லாம் வச்சு கோயில் விழாக்கள் நடத்துறது, வாத்தியங்கள் வாசிக்கிறது, இசைக்கருவிகளை வச்சு வாசிக்கிறது, இது எல்லாமே வழிபாடுங்கிறார் பகவான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன கோயிலில் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. கடவுளை மையமாக வச்சு நீங்கள் ஒரு கோயிலில் கிராமங்கள்லே பாருங்கள், இளைஞர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுருப்பான். பிறகு வள்ளி திருமணம்னு ஒன்று இருக்கும், அந்த வயசானவங்க அதெல்லாம் ஒன்று இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி கலை நிகழ்ச்சியை வச்சு இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் கூட பார்த்தேன், இந்த கோயிலில் போய் இந்த ஆடலும் பாடலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தேவையா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்துருக்காங்க அந்த விழாக்களில். அன்றைக்கி எதுனா அதை பார்க்குறதுக்கு 4 பேர் வருவான் கோயிலுக்கு, இளைஞர்கள்லாம் வருவான், சும்மா வருவான், வந்துட்டோம் சாமியை கூப்பிட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டான். வந்தாச்சு சாமியை கும்பிட்டு போயிடுவோம். இப்படி எல்லாவற்றையும் இறைமயமாக ஆக்குவது அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல இசைக்கருவிகளை மீட்டுவது, நாட்டிய நடனங்கள், திருவிழாக்களை நடத்துறதெல்லாம் கூட ஒரு வழிபாடு அப்படிங்கிறார். உற்சவத்தை எல்லாம் கொண்டாடுறதெல்லாம் இதேங்கிறார். இந்த கத்தி பாடி ஆடணும், அதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். சில நேரம் போதையை போட்டு கூட ஆடுவாங்க. எல்லாம் அந்த பழக்கம் சில ஏரியாவில் சில பழக்கங்கள் இருக்குது. எப்படி உனக்கு ரொம்ப கத்தி ஆட்டி கும்மாளம் போடணும், ஹோட்டலில் போய் ஆடாத, கடவுளுக்கு முன்னாடி ஆடிக்க, கடவுளை மையமாக வச்சு ஆடிக்க, இப்படியெல்லாம் கூட இருக்குது. அதனால் எல்லாமே இறைவன் பொருட்டு செய்வதாக இருக்கிறது. சில பேர்களுக்கு இந்த மது அருந்துற பழக்கம் சில கல்ச்சரில் அந்த காலத்தில் சில பேருக்கெல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் அப்பப்போ சாப்பிடுவாங்க. அதை கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பசாமின்னு ஒரு சாமியை வச்சுருப்பார். அங்கே போய் ஆடை வெட்டி கோழியை வெட்டி அந்த மதுவை படைச்சி அதையும் படைச்சிட்டு கும்பிட்ற வழிபாடு கூட இருக்குது. அது அவங்களுக்கு தமோகுண வழிபாடு தான். ஆனால் ஆரம்பத்தில் தப்பு இல்லை. சும்மா இருக்கிறதுக்கு காட்டுவாசிகளும் எப்படி வழிபடுவாங்க, அப்படி தான் வழிபடுவான். நீ எதுவாக இருந்தாலும் இறைவன் பொருட்டு வழிபடு அப்படிங்கிறார். தலையை விரித்து போட்டு ஆடுறது கூட கோயில் அனுமதி உண்டு. சாமி வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, அது கூட இருக்குது. எப்படியோ நீ பக்தி செலுத்து அப்படிங்கிற, இவை நிமித்தமாக பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். இங்கே என்ன பார்த்துருக்கோம்னா, அவதார லீலைகளை மற்றவரிடம் சொல்லுதல், முதல்ல கேட்டல் சொல்லுதல், கும்பாபிஷ நாட்கள், இறைவனுடைய பிறந்த நாட்கள், இதையெல்லாம் கொண்டாடுதல், அந்த திருவிழாக்களில் எல்லா திருவிழாக்களிலும் நடனம் நாட்டியங்களை வைத்தெல்லாம் வழிபடுதல் ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் வழிபாடு சொல்கிறார். அதாவது இறை தலங்களுக்கு நடந்து செல்லுதல், யாத்திரை செல்லுதல். கோயிலுக்கெல்லாம் நடந்து போகிற பார்த்துங்க, பாத யாத்திரையெல்லாம் போகிறது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு வழிபாடுங்கிறார். கிரிவலம் போகிறது, பழனி பாத யாத்திரை போகிறது, சபரிமலை போகிறது, இதெல்லாம் கூட என்னுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறார்.
முன்னாடியெல்லாம் சபரிமலைக்கு இந்த 48 மைல் போகிறத நான் பார்த்துருக்கேன். மும்பையிலேருந்து நடந்து வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. மும்பையிலேருந்து நடந்து வர்றாங்கன்னுலாம் சொல்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் கூட நடந்து வந்து யாத்திரை பண்ணுறாங்க. பழனி பாத யாத்திரையெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் இந்த வண்டியில் வரும்பொழுது பார்த்தா விலக இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம் போகுது. இதெல்லாம் நம்முடைய வழிபாடு. பாத யாத்திரை போகிறது ஒரு வழிபாடுங்கிறாரு. அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா, இந்த நர்மதா பரிக்கிரம யாத்திரைன்னு இருக்குது. ஒரு பிரம்மச்சாரி எங்கள் ஒரு சன்னியாசி என் கூட சன்னியாசம் போயிட்டு வந்தார். அவர் சொல்கிறார், அது எத்தனையோ கிலோமீட்டர் ஒன்றும் கையில் எடுத்துகிட்டு போகல. அந்த நர்மதா பரிக்கிரம யாத்திரை போகும்போது அவ்வளவு பேருக்கும் தங்குறதுக்கு இடம் கிடச்சிருந்து, சாப்பாடு கிடச்சிருதுங்கிறாரு. எங்கேயாவது இடம் தங்க இடம் கிடச்சிரும், ஒரு நேரம் கூட பட்டினி இருந்தது இல்லைங்கிறார். அதே மாதிரி தேனியில் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார், திருநாவுக்கரசன் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். அவர் ஒரு விரதம் எடுத்துகிட்டு போனார். கன்னியாகுமரியிலேருந்து இது ரிஷிகேஷ் வரைக்கும் நடந்து போகணுன்னு விரதம் எடுத்துகிட்டு போனார். என்ன விரதம்னா, யார் காசு கொடுத்தா வாங்குறதில்ல, கையில் காசு கொண்டு போகிறதில்ல. யார் கையில் காசு கொடுத்தா வாங்குறதில்ல, கையில் காசு கொண்டு போகிறதில்ல. ஒரு நேரம் கூட பட்டினி இருந்தது இல்லைங்கிறார். போயிட்டு வந்தார். ராமகிருஷ்ணனுடைய தந்தை அந்த காலத்தில் கல்கத்தாவிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்து வந்தாராம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார், அதனால தான் அவருக்கு ஒரு அவதார புருஷரே பிறந்திருக்கார். அந்த காலத்தில் கல்கத்தாவிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கார், நடந்து வந்துட்டு போயிருக்கார். நடந்து வந்துட்டு போனாராம். அப்போ அந்த வர்ற வழிகளில் உணவு, தங்குறதுக்கு இடம் எல்லாமே கிடச்சிருக்கு. இது அந்த காலத்தில் இதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடே இருந்திருக்கு. ராமகிருஷ்ணர் கூட காசிக்கு போகிறார், கல்கத்தாவிலேருந்து காசி வரைக்கும் யாத்திரை நடந்து போகிறார். அவர் போகிற வழியில் கூட ஒரு கிராமத்தில் சாப்பாடுலாம் பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த காலத்தில், பஞ்சத்தில். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஊரில் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு நடந்து வருவீங்கிற, இவ்வளோ பேருக்கு எங்கே சாப்பாடு கொண்டு வரதுன்னு கேட்குறாரு அந்த அவரை அழைச்சிட்டு வந்த ஜமீன்தார். திருப்பி கல்கத்தா போய் அந்த ஊரை விட்டு நகல மாட்டேங்கிறார். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தப்ப நடந்து போகிறார் அவர். இப்படி இந்த பாத யாத்திரை செல்வது இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலத்தன்னைக்கு எப்படித்தான் கூட்டம் வருதுன்னு தெரியல. இன்ச் பை இன்ச்சாக 14 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் கூட கேப் இருக்காது. புதுசாக வருது சேருது, இடைவெளியே இல்லாமல் 14 கிலோமீட்டர் அப்படி யாத்திரை போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் ஒரு பலன் கிடைக்குது அவங்களுக்கு. நிறைய சொல்லியிருக்காங்க, திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் போயிட்டு வா, எல்லாம் சக்ஸஸ் ஆகிரும் அப்படிம்பாங்க. பழனிக்கு 48 மைல் இது பாத யாத்திரை போ, இல்லை ஐயப்பன் கோயிலேருந்து பெரும்பாதை வழியாக போ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் இறைவனுடைய வழிபாடு, இதெல்லாம் செய்யணுங்கிறார். ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்கிறது பெஸ்ட்டு. நிறைய சன்னியாசிகள் பார்த்துருக்கேன், ஆரம்பத்தில் இந்த மாதிரி விரதங்கள் எடுத்து நிறைய போயிட்டு வந்திருக்காங்க. பாத யாத்திரை போய் பிறகு கடைசியில் கட்டாயம் போகணுங்கிற அவசியம் இல்லை. இதில் உடல் ஆரோக்கியமும் உண்டு, பல அனுபவங்களும் கிடைக்கும். ஆகவே இதுவும் எனது வழிபாடு அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு இந்த பழி கொடுத்தல் அப்படிங்கிறார். பழி கொடுத்தல் ஒரு வழிபாடு. இதை பற்றி இன்னும் சில விளக்கங்கள் இருக்குது, இதை நம்ம இடைவேளை பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.